காய்ஸ் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? நேற்று நாங்கள் என்ன பண்ணோம், ராம்நாட்டிலேருந்து நதிப்பாலம் நோக்கி போய்கிட்டு இருந்தோம் பைக்கில். அங்கிட்ட என்ன செஞ்சாங்க, 3 சின்ன பையலுங்க, ஹெல்மெட்டு இல்லை, ஒரு பைக்கில் 3 பேர் ஸ்கூட்டியில் மேலே கோட்டிலேருந்து இந்த ரோட்டில் வந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து போய்ட்டுருக்கோம். அந்த கீழே 4 ரோடு பிரியுதா ஈஸியாக இருக்குது, அந்த இடத்துல ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்ச நேரம் தட்டியிருப்பாங்க காலில், பிரேக் அடிச்சுலாம் நின்றுச்சு. நாங்கள் நல்லா ப்ராப்பராக போனோம், அவங்க எதுவும் இல்லை. 3 பேர் சின்ன பையலுக்கு இந்த மாதிரி பைக் வாங்கி கொடுக்குறீங்கள, என்ன செய்யுது? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ உள்ள ஆளுக்க ஏற்று வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டான், அவன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கான், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான், நம்ம பிள்ளைக்கு பைக் இல்லைன்னு வாங்கி கொடுக்குறிய, வாங்கி கொடுங்க. போறாம எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் புரடிலே அடித்து ஒழுங்காக ஓட்டுறான்னு சொல்லி கொடுங்க. ஆமாம், வண்டி ஓட்டுங்க, சேஃப்டியாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுங்க, எல்லாம் போட்டு ப்ராப்பராக ஓட்டுங்க. அவசரப்பட்டு எங்கேயும் வண்டி ஓட்டிட்டு எதுவும் கொடுக்குறாதீங்க. காலையே ஓடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு தான் அப்புறம் சிரமம். ஆமாம், 4 இடத்துக்கு போகணும் வரணும். அதனால முக்கியமாக சின்ன பயலுங்க வண்டி ஓட்டாதீங்க. ஓட்டினாலும் மெதுவாக ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க.